என் மனசுக்கு அது ரொம்ப புதுசு. அப்போது எனக்கு 30 வயசு. எந்த மனசுக்கும் இது இயற்கையின் பரிசு. அனுபவித்தவன் அருளும் சீசாரிசு. முதலாய் உலகத்தில் மறக்கின்ற அனுபவம். அது முதலாய் அதை பழகுவதில் என்பது அனுதினம். கதை கதையாக படித்து எந்த பொருளும் இல்லை கதவடைப்பு. அந்த கதவை திறந்து நுழைந்து விட்டால் அதை விட சுகம் என்று உலகத்தில் வேறு இல்லை. எல்லாம் கண்டுடைப்பு. எந்த மனசுக்கு அது ரொம்ப புதுசு. அப்போது எனக்கு 30 வயசு. எந்த மனசுக்கும் இது இயற்கையின் பரிசு. அனுபவித்தவன் அருளும் சீசாரிசு. அத்தனை சுகமும் மொத்தமாய் ஓரிடம். அங்கிருந்து வெளியேற மனமிடம் தராத அடம். இருளுக்கு அப்பால் ஒரு வெளிச்சம் இருந்த இடத்தில் இருந்தபடியே காண்பது அனிச்சம். இயற்கையில் நாம் ஒரு அங்கம் என்பதன் சிரிப்பு. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இதை நினைத்து விட்டால் மனதில் மேலோங்கும் சிரிப்பு. எந்த மனசுக்கு அது ரொம்ப புதுசு. அப்போது எனக்கு 30 வயசு. எந்த மனசுக்கும் இது இயற்கையின் பரிசு. அனுபவித்தவன் அருளும் சீசாரிசு. விளக்கம் தர முடியாத ஒரு தவிப்பு. தகதகவென்று மின்னும் உலகத்தில் தனக்கே உரிய களிப்பு. வாசஸ்தலங்களுக்கெல்லாம் முதன்மையானது இந்த இருப்பு. இதை எடுத்து எம்ப இயலாமல் போனதால் கோவில்கள் படைப்பு. நீ எங்க சுற்றிய போதிலும் வந்து சேரும் இடம் இதுவே. இதற்கு நான் பொறுப்பு. எந்த மனசுக்கு அது ரொம்ப புதுசு. அப்போது எனக்கு 30 வயசு. எந்த மனசுக்கும் இது இயற்கையின் பரிசு. அனுபவித்தவன் அருளும் சீசாரிசு.